அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆகியிருக்கார். சரி, இது என்ன காரணம்? ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? இது 8 மாதம் முன்னாடியே ஆரம்பித்த ஒரு ஆப்ரேஷன் தான் இது. அடுத்து என்னென்ன மாதிரி வழக்கு சவுக்கு சங்கர் மேலே உழப்போகுது, அதுக்கான ஆதாரங்கள் என்னென்ன, அண்ட் மோரோவர் சவுக்கு சங்கர் கூட ஜோடியாக யார் அக்கம்ப்ளிஸாக போகிறாங்க இந்த வழக்கில் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் போடுவதற்கான பிளான்ஸ் இருக்கா இல்லையா, எல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் மக்களே. சவுக்கு சங்கர் இவருக்கு அறிமுகமே வேண்டாம் மக்களே. ஏன் அப்படின்னு சொன்னால், நானும் உட்பட எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு முன்னாடி வரைக்கும், சவுக்கு சங்கர் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பா இவர் ஆளுங்கட்சி எதிர்க்கிறாரு, நிறைய ஸ்கேம்ஸ் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காரு, இவர் பயங்கரமான ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. நானும் அந்த முட்டாளில் ஒருத்தன் தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம ஒரு ஜேர்னலிசம் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் நம்ம நிறைய விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும் பொழுது, முக்கியமாக கேசஸ்ஸு, சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய அந்த டீட்டெயில் எடுத்துக்கிட்டு அது உண்மையாக பொய்யான்னு கிராஸ் வெரிஃபை பண்ணுறப்ப தான் தெரியுது சவுக்கு சங்கர் எவ்வளோ போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ உள்ளுக்குள்ளே விசாரித்து பார்க்கும் பொழுது சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட்டில் 100% உண்மை இருந்தால் பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி உண்மை தெரிய ஆரம்பிக்குது. அதற்கு பிறகு தான் நம்ம எவ்வளோ முட்டலாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்து அங்கேருந்து விலக ஆரம்பித்தோம் மக்களே. இந்த மாதிரி பல பேர் ஆரம்பத்தில் சவுக்கு சங்கர் பேசக்கூடிய அந்த தோரணையும் அந்த ஒரு ஸ்லாங்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பேச்சுக்கான வார்த்தைகளும் பார்த்து நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, இப்போது ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சவுக்கு சங்கர் ஒரு காலத்து 2008 சமயங்களில் வெளியே வந்தப்போ ஜெயிலேருந்து வெளியே வந்த சமயத்தில் எழுதிக்கிட்டு இருந்தப்போயா, அப்போல்லாம் சவுக்கு சங்கர் தான் எழுதிக்கிட்டு இருந்தான். அப்போல்லாம் ஒரு 100 விஷயம் சொன்னான்னா அதில் 60-70% உண்மை இருக்கும், 30% எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ 2% உண்மை இருந்தால் பெரிய விஷயமா இருக்குது, அப்படி உண்மை இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரீசெண்டாக ஒரு 1 இயர் பேக் ஒரு அதிகாரிட்டு பேசுகிறப்ப சொல்கிறாங்க. என்னென்னா, ஜென்ரலாகவே வெளியே பப்ளிக்கில் பேசுகிறப்போ ஒரு இன்டென்ஷன் இருக்கும், ஒரு சைக்காலஜி இருக்குன்றாங்க. பேசுகிறப்போ ஃபஸ்ட் எடுத்ததுமே ஐயோ நம்ம தப்பாக சொல்கிறோமோ, தப்பாக எதாவது பேசுகிறோமோ, இல்லாத சொல்கிறோமோ, திடீர்னு ஏதோ ஒன்று வாயில் வளருமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆரம்ப கட்டங்களில். போக 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 அது வளரும், ஏதாவது தப்பாக பேசும், ஏதாவது செய்வோம். அப்படின்னால் அது செய்ய 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 யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு தைரியம் வருமா. அடுத்தது எல்லாம் ரசிக்கிறாங்கன்றப்போ இன்னும் தைரியம் அதிகமாகுமா. அவன் ரசிக்கிறாங்க, யாரும் கண்டுக்கலை அப்படிங்கிறத தாண்டி அடுத்தவன் பயப்படுறான், அதாவது தப்பே பண்ணாதவன் கூட நம்ம தப்பாக ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணால் அவன் பயப்படுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய தைரியம் வருமா. அப்படி தைரியம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறது பூரா பொய்யாவே சொன்னாலும் மக்கள் நம்புவான், எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது, மக்கள் நம்புவான், நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டு திமிரில் ஆடிக்கிட்டு இருந்த நபர் தான் சவுக்கு சங்கர்னு சொல்லலாம். இதை விட அழகான இன்ட்ரோ கொடுக்க முடியும்னு நினைக்கிற மக்கள். ஏன்னால் சவுக்கு சங்கருடைய டோட்டல் பயோகிராஃபி இந்த இன்ட்ரோவில் அடைக்கலாம். இப்போ இப்படி சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா நிறைய அவதூறுகள், நிறைய தவறான தகவல்கள், நிறைய பொய்யான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது இன்றைக்கு டுடே இஸ் 4/5/2024 இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க கோயம்புத்தூர் சைபர் கிரைம் போலீஸ். ஒரு வேன் கொண்டு போயிருக்காங்க. எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் இன்னும் கிடைக்கல மக்கள், விசாரிச்சுட்டு இருக்கோம். அது கிடைச்சப்போ சுவாரஸ்யமாக கண்டிப்பாக போடலாம். அரெஸ்ட் பண்ணி தேனியிலிருந்து கூட்டு வராங்க சவுக்கு சங்கர். என்ன கேஸில் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தெரியல, ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் தான் இருக்குது. போட்டது சைபர் கிரைம் போலீஸ் ஆஃப் தி கோயம்புத்தூர் போட்டாங்க, கொண்டு வராங்க. கொண்டு வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு தாராபுரம் ஏரியா கிட்ட ஒரு ரோடு, இட்ஸ் அ 4 ரோடு, அது ரவுண்டான மாதிரி இருக்குது. அந்த 4 நைட்டு மிட் நைட் ஒரு அரௌண்ட் 3:30 3:30 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா போலீஸு ஒரு ஜீப்பில் போகலை. அவங்க இந்த வேன் இருக்கும் பாருங்கள், ஸ்வராஜ் மஸ்டா வேனில் போகிறாங்க. ஸ்வராஜ் மஸ்டா வேனில் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 போலீஸ் இருக்கிறாங்க. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இந்த போலீஸ் வேன் ரைட்டு திரும்பணும். அங்கே ஆப்போசிட்லேருந்து அந்த ரோட் ரைட்டு திரும்பக்கூடிய அந்த ஒரு ரோட்லேருந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்விஃப்ட் வந்திருக்கு. அந்த ஸ்விஃப்ட்டு மிட் நைட்டில் நம்ம ஜென்ரலாக ஓட்டுற பார்த்தீங்கன்னா டக்குன்னு திரும்பிடும் இல்லைங்களா, கார் போட்டுறப்போ. அது மாதிரி திரும்பி இருக்க சமயத்தில் அந்த ஸ்விஃப்ட் இப்படி ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகிருக்கு. இங்கே போலீஸ் வேனும் கிராஸ் ஆகிருக்கு.
யார் மேலே தவறுன்றது வெளியாகலை மக்களே. பட் ஸ்விஃப்ட் மேலே ஸ்விஃப்டோடைய சைட் பார்ட்டில் வந்து போலீஸ் வேன் இடிக்குது. ஸோ வேன் சைடு பூரா வந்து அடிபட்டுருச்சு. ஸ்விஃப்ட்டை வந்து டோட்டலாக அப்பள மாதிரி ஆகிப்போச்சு. லக்கிலி அங்கே 2 பேர் தான் இருந்திருக்கிறாங்க ஸ்விஃப்ட்டில். 2 பேருமே எதுவும் ஆகலைன்ற ஒரு தகவல் கிடைக்கிது. அதாவது மைனர் இன்ஜுரி இருக்குது, எதுவும் உயிர்க்கெலாம் சேதாரமாகாத மாதிரி தப்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த வேனும் அடிபட்டுருச்சு. அதுக்கு பிறகு இமீடியட்டாக லோக்கல் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து வேறு ஒரு தனி வேன் வர வச்சு அங்கேருந்து அடிப்பட்ட போலீஸ்க்கும் அடிபட்டிருக்கு, சவுசங்க அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தரப்பு சவுசங்க அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பு அடிப்படலை அப்படிங்கிறாங்க. ஒரு தரப்பு முட்டியெல்லாம் அடிபட்டுச்சு, முட்டி நெத்தி அடிபட்டிருக்கு. அப்போ உடனே லோக்கல் இருக்கக்கூடிய ஜிஹெச் கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் சிகிச்சைலாம் முடிச்சுட்டு போலீஸ்க்கும் சிகிச்சைலாம் பண்ணிவிட்டு நைட்டு விடியறதுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர் கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ கோயம்புத்தூர் கூட்டு வந்தாச்சு. டே ஃபுல்லாக எஃப்ஐஆர் போட்டுருப்பாங்க. எஃப்ஐஆர் எப்படி போட்டாங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஜென்ரலாகவே சைபர் கிரைம் அப்படிங்கிறது எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் இருக்குது போலீஸில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை மட்டும் அவங்க பார்த்து எஃப்ஐஆர் போடுறதுலாம் கிடையாது, அவங்களும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க சைபர் கிரைமும். ஏன்னா சோஷியல் மீடியா என்ன தப்பான தகவலாம் பரவிட்டுருக்கு, எப்படிலாம் பரவிட்டுருக்கு, என்னெல்லாம் பரவிட்டுருக்குன்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் கோயம்புத்தூர் சைபர் கிரைம், ஏன்னா சவுக்கு சங்கர் என்ன பேசினாருன்றதை பார்க்கணும் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். இவனே ஒரு 1 நம்பர் பொம்பளை பொறிக்க அருணை பற்றிய குற்றச்சாட்டுகள் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் யார் மேலே வேணாலும் விசாரிச்சு பாருங்க. எங்கே போனாலும் சபார்டினேட்டாக பார்த்து கை வைக்கிறான். புரியுதுங்களா? இவர் ஒரு ஐஜியாக இருப்பார், சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது கண்டிப்பாக இல்லை. போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்ணுறாங்க, சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்க. என்ன அழகை பார்த்தா இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரிங்க, நீ இவனே ஒரு பொறுக்கி. இந்த பொறுக்கியை தான் இந்த கவர்மெண்ட் தூக்கி சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக உட்கார வைத்து அழகு பார்க்கிறது. வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. இப்போது இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதற்காக சைபர் கிரைம் சைபர் கிரைம்லேருந்து அவங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் அந்த பார்ட்டில் பிரைம் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணி சைபர் கிரைம் மூலியமாக போடப்பட்ட ஒரு வழக்கு தான் இன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சவுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வழக்கு. சரி, இப்போ என்ன செக்ஷன் போட்டிருக்காங்கன்ற ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 294 பார்ட் பி, அசிங்கமாக திட்டுறதான செக்ஷன். 509 இன்சல்ட்டிங் தி மாடஸ்டி ஆஃப் அ விமன். எப்படின்னா த்ரூ வேர்ட்ஸாக த்ரூ கெஸ்டர் மூலமாக இன்சல்ட் பண்ணுறது, அந்த செக்ஷன் போட்டிருக்கிறாங்க. 353, அதாவது இந்த செக்ஷன் ஏன் போட்டிருக்காங்கன்ற அப்படி சொல்ல போகிற மக்களே. அதாவது 353 ஐபிசி அப்படிங்கிறது அசால்ட்டோ இல்லை கிரிமினல் ஃபோர்ஸோ அரசு அதிகாரிகள் மீதோ அரசு ஊழியர்கள் மீதோ பயன்படுத்தி அவங்கள வேலை செய்யாமல் தடுக்கிறதுக்கு போகிற செக்ஷன் தான் 353 ஐபிசி. இதை ஏன் போட்டுறாங்கன்னு அடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது ரெட் வித் செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் 67 ஐடி ஆக்ட் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ ஐடி ஆக்ட்டு, ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட்டு, 509 ஐபிசி, 24 பார்ட் பி ஐபிசி, 353 ஐபிசி போட்டிருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன்ஸ் 5 செக்ஷன்ஸை தான் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மக்களே. சரி, இப்போ இந்த அரெஸ்ட் வந்து தெரியாமல் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன வழக்குகள்லாம் போடணும் அப்படிங்கிறது அடிப்படையில் 8 மாதம் வேலை பண்ணிட்டுருக்குறாங்க தமிழ்நாடு போலீஸ். அதாவது சவுக்கு மீடியா ஆரம்பித்ததுக்கப்புறம் யார்கிட்டலாம் சவுக்கு சங்கர் போயிட்டு பணம் வாங்கியிருக்கான், யாராட்ட மிரட்டி பணம் வாங்கியிருக்கான், இந்த மாதிரி உன்னை பற்றி நான் போடாமல் இருக்கணும்னா நீ காசு கொடுத்துரு, இல்லை நான் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி பணம் வாங்குறது. உதாரணத்துக்கு ஐ திங்க் ஆருத்ரான்னு நினைக்கிறேன். ஆருத்ரா கேஸை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து அகெயின்ஸ்டாக போட்டுட்டு அடுத்த ஒரு வீடியோ வந்து டோட்டலாக ப்ரோ ஆருத்ரா போட்டப்பெல்லாம் இப்போ ஆருத்ராவோட பணம் வாங்கிட்டு தான் நீ போட்டிருக்கியா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு கேஸையும் எடுத்து நோண்டிருக்கிறாங்க போலீஸ். எந்தெந்த வழக்குகள்லாம் சவுக்கு சங்கர் வந்து எந்தெந்த கம்பெனிகளை மிரட்டி பணம் வாங்கியிருக்கான், எந்தெந்த நபர்களை மிரட்டி பணம் வாங்கியிருக்கான், யாராட்ட பணம் வாங்கி நடத்திட்டு இருக்கிறான் சேனலில் அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்துருக்கிறாங்க போலீஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, யாரை பற்றிலாம் அவதூறு பேசிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிறத எடுத்துருக்கிறாங்க. முக்கியமாக அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள், ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களாம் என்னென்ன இடத்துலலாம் வந்து இவங்க பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க சவுக்கு அப்படிங்கிற எடுத்துருக்கிறாங்க மக்களே. அடுத்தது மிக முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கிறது நிவேதா பெத்ராஜ். ஸோ நிவேதா பெத்ராஜ் வந்து ஓப்பனாக வந்து அழறாங்க. நான் எனக்கு இந்த வீடெலாம் வந்து அவர்லாம் வாங்கி தரல, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் ஏன் இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு அழுகுறாங்க.
அதுக்கு பிறகு நம்ம விசாரித்து பார்க்குறப்ப தெரியுது, நிவேதா பெத்ராஜ் கொரோனா சமயத்தில் அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி சாப்பாடு ஆர்டர் பண்ணி அந்த சாப்பாடை கர்ப்பாம்பூச்சி இருக்குது அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு அந்த பதிவிட்டதை உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவர் அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் அனுப்பி ஓஎம்ஆர் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடியிருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய பிரான்ச் டிநகரில் இருக்குது. அங்கே தான் அங்கே சாப்பிட்ருக்கான் சவுக் சங்கர். அப்போது சாப்பிட்ற அந்த ஆளுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருக்கு விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை பரப்பி நிவேதா பெத்ராஜையும் உதயநிதி ஸ்டாலின் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமாக அதை வந்து ரிலேட் பண்ணி பேசி இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கிறான். என்னென்னா ஒன்றுமே இல்லை மக்களே, அன்னைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வச்சு நீ அவனை அழ வச்சல, இப்போ நான் ஒன்று அழ வைக்கிறேன் பார். இதுதான் சவுக்கோட மாடல்ஸ் ஆப்பரண்டி. இந்த மாதிரி 8 மாதமாக போலீஸ் வேலை பார்த்துட்டே இருந்துக்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னால் 8 மாதம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் பழைய கேஸாக எடுத்து போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணால் அப்போ இதெல்லாம் பழைய கேஸுப்பா அப்படின்னு கோர்ட்டு கூட நினைக்கும் இல்லையா. பார்த்துட்டே இருந்திருக்காங்க. பார்த்துட்டே இருந்தப்போ தான் சவுக் சங்கர் போய் நெட்ஃப்ளிக்ஸில் பேட்டி கொடுத்துட்ருக்கான். 30th ஏப்ரல் ஆடு தானாவன் சிக்குது பாரான்னு முடிவு பண்ணி பக்குன்னு கூடையை போட்டு மூடி அமைட்டாங்க. ஸோ இப்படி தான் வெட்டப்பட்டிருக்கு ஆடு. ஸோ இப்படி தான் இப்போது இது ஸ்டார்ட் மக்களே. இப்போது இந்த ஸ்டார்டிங் வித் இந்த ஒரு விஷயம் போடப்பட்டுருச்சு, இந்த ஒரு வழக்கு போடப்பட்டுருச்சு. இப்போது நாம் இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சவுக் சங்கர் இஸ் டேக்கன் டு தி ஹாஸ்பிட்டல் ஆஃப் கோயம்புத்தூர். எதுக்குன்னா ரிமாண்ட் ப்ரொசீஜர் ஆக்சுவலாக அது. ஸோ அடுத்தது மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுருவாங்க. ரிமாண்டுக்கு பிறகு தான் எத்தனை வழக்கு சவுக் சங்கர் விழப்போகுது அப்படிங்கிறது தெரிய போகுது நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, நாம் பார்க்கின்ற வரையில் ஒரு சில கேசஸ் இப்போ அடுத்தது இமீடியட்டாக சவுக் சங்கர் மேலே போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருங்க. புதுசு இல்லை, உங்களுக்கு தான் வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்கள் இந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு காவல்துறை அதிகாரிகள் இந்த ஸ்டைலில் போகிறதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ பெரிய ஆஃபீஸர் நீங்கள் பொறுக்கீங்க, இவங்க பொறுக்கீங்க. நான் கிட்ட இருந்து பார்த்துருக்கேன். எந்த விதமான இழிவான செயலையும் இவர்கள் செய்ய தயங்க மாட்டார்கள். அப்போ வருண்குமார் போன்ற ஒரு பொறுக்கி ஆட விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற உயரதிகாரிகளான சீருடையில் இருக்கக்கூடிய இந்த பொறுக்கிகள் நாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம், நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று நம்புகிறார்கள். அது உண்மையும் கூட. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது வருண்குமார் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவரை ஏன் சவுக்கு டார்கெட் பண்ணுறான் அப்படிங்கிற நான் பின்கதையை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு பிறகு தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அடுத்தது இந்த வழக்கும் சவுக்கு சங்கர் மேலே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. என்னென்னால் கார்த்திக் அப்படிங்கிற அந்த லீகல் கரஸ்பாண்டாக இருக்கக்கூடிய சவுக்கு மீடியா இருந்தக்கூடிய அந்த பையன் 4th இயர் ஸ்டூடெண்ட், லாஸ்ட் ஸ்டூடெண்ட், அவன் வந்து நம்ம அப்படியே இந்த வீடியோ பார்த்துருப்போம், அதுக்கு அந்த கேஸை பற்றி பார்த்துருப்போம். அதான் அவன் வந்து அவனுடைய சொந்த ஊரான புதுக்கோட்டில் வந்து ஒருத்தர்கிட்ட ஒரு பஜாஜ் ஃபின்ஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து 3 லட்சம் கொடு, சரிட்டை வேலை வாங்கி கொடுத்துருவாங்க வச்சு கேட்டிருக்கிறான். அதுக்கு முன்னோடியாக அட்வான்ஸாக 1 lakh மட்டும் வாங்கியிருக்கிறான். அந்த 1 lakh திருப்பி கேட்டப்போ எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நீ கொடுக்குறது லஞ்சம்ப்பா, நான் லஞ்சத்தை வேறு கொடுத்துட்டேன், அவங்க திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க, அது போனதான்ற மாதிரி பேசியிருக்கான். அது பெரிய பிரச்சனையாகி வாய் தகராறு ஃபோனில் பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது. அதில் இவங்க இஷ்டத்துக்கு கத்த ஆரம்பிச்சிருக்கான். கார்த்திக்ன்ற பையன் கத்த ஆரம்பித்ததும் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணி, ஏன்னா உங்களுக்கு என்னென்னா இது சவுக்கு டீமை பொறுத்தளவுக்கு மக்களே, எந்த தப்பு பண்ணாலும் எங்கே எவிடன்ஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறக்கூடிய ஒரு டீம். இப்போ இந்த இடத்துல கார்த்திக்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே பேசப்பட்டது த்ரூ வாட்ஸ்அப் கால். அப்போ எவிடன்ஸ்ன்றதை க்ரியேட் பண்ண முடியாது. 1 லட்சம் கொடுத்ததும் கேஷாக தான் கொடுத்துருக்குறான் அந்த பையன் கார்த்திக்கிட்ட, அதுவும் எவிடன்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணிட்டான்னா சவுக்கை பொறுத்தளவுக்கு, எப்பா அவனை கேஸ் தான் கொடுக்க முடியாதுப்பா, கொடுத்தாலும் வந்து எஃப்ஐஆர் போட முடியாது, ஏன்னா எப்படி போட முடியும், எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லி பேசியிருக்கான். இந்த சமயத்தை தான் வருண்குமார் எஸ்பி பார்த்துட்டு இந்த வழக்கில் பிரைமா ஃபேஸி இருக்குது, அவன் ஏமாத்தது உண்மைதான், எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டவனே சவுக் சங்கர் போய் அவன் வந்து மீடியேஷன் பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, அதாவது நேரில் பேசியிருக்கிறான், நேரில் வருண்குமார் எஸ்பி வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருக்காரு. அதற்கு பிறகு என்ன பண்ணான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நேரில் போய் பேசியிருக்கான். நேரில் பேசினப்போ இல்லைங்க 1 லட்சம் தானே, அதை நாங்கள் கொடுத்துட்றோம், கேஸை வாபஸ் அவங்க சொல்ல கேட்ட அப்படின்னா இல்லைங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் வருண்குமார். தப்பு பண்ண தப்பு இருக்குது. அந்த தப்பு பண்ணதுக்கான மென்ஸ்ட்ரியான்னு சொல்லுவாங்க மக்கள். மென்ஸ்ட்ரியா அப்படின்னா லா டேர்மை பொறுத்தளவுக்கு இன்டென்ட் டு காஸ் சம் கிரிமினல் ஆக்டிவிட்டி. இவன் அந்த இப்போ எஃப்ஐஆர் போடவே இல்லை அப்படின்னா அந்த கார்த்திக்ன்றவன் அவனை ஏமாற்றிருப்பான். ஸோ அதுக்கு அவனுக்கு மென்ஸ்ட்ரியா இருக்குது. அவன் ஏமாற்ற நினச்சான் பார்த்தியா, அதுக்கு தான் இந்த வழக்கு. நீ 1 லட்சம் திருப்பி கொடுத்துருன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஏமாற்ற நினச்சான்ல, இன்றைக்கி இந்த எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்றால் நீ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்க மாட்டேல்ல, அதுதான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்குன்னு சொன்னவனே அவன் கோபமாக வரான் சவுக் சங்கர்.
ஸோ கோவம் என்ன பண்ணுறான்னா வெளியே வந்து இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பேசுகிறான். அடுத்து என்ன பண்ணுறானால் வருண்குமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அவர் இப்போது எஸ்பியாக இருக்கார். அதுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐபிஎஸ் எஸ்பியாக இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தா வந்திதா பாண்டே ஐபிஎஸ். 2 பேரும் கணவன் மனைவிகள். அதை பார்த்துட்டு அது தெரியும், இதை தெரிஞ்ச விஷயம் வெளியது. அதை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க 2 பேரும் ரீசெண்டாக யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபரை வச்சு தே டேக்கிங் எ ஃபோட்டோ. எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல மக்களே, அதாவது கணவன் மனைவி 2 பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கிறப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டலான்ற ஆசை இருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போய் இது மாதிரி ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்டு அந்த ஃபோட்டோ வந்து பெருசாக வீட்டில் மாட்டி வைக்க ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை அவங்க வந்து ட்விட்டர்லேயும் பதிவிடுக்கிறாங்க. அதை எடுத்து போட்டு என்ன போடுறான்னு பார்த்தே தெரியும், மாடல் போலீஸ்னு போடுறான். அதுக்கு என்ன வந்து அவன் ஒரு நேட்டிவ் செட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் ஃபோட்டோஷூட்டுக்கு தான் லாய்க்கு, வேலை பார்க்க லாய்க்கு இல்லை அப்படின்னு ஒரு நேட்டிவ் செட் பண்ணுறான். ஸோ இதில் வந்து பிரேமா ஃபேசி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மக்களே, ஏன் 353 போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா, இவெல்லாம் தப்பு பண்ணுறான். இந்த தப்பை தட்டி கேட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுற போலீஸை எதிர்த்து நீ எப்படி ஒரு எம்ஓ ஒர்க் பண்ணுற, அவனை பற்றி தப்பாக ட்வீட் போடுறது, அடுத்தது அவங்கள பற்றி தப்பாக வீடியோ இன்டர்வியூவில் பேசுகிறது, டீஃபேம் பண்ணுறது, கேவலப்படுத்துறது அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கா இல்லையா, இதற்கு தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு மக்களே. இது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை பற்றி பேசக்குன்னு வழக்கு போடலை, இது அடுத்தது விழப்போகுது. எதுக்கு போடப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி அருண் அவர்களை பற்றி பேசினதுக்கான வழக்கு. அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க மக்களே. அதாவது அருண் ஏடிஜிபி அவர் வந்து இப்போ லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியாக இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அவர் என்ன அடுத்தது இன்னொரு கூத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வருண்குமார் எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணுறான், அவர் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் வேறு ஒரு ஆங்கிள் மூலிமா வருண்குமார் ப்ரெஷர் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி விட்டுருப்பா, ரொம்ப கெஞ்சுறாங்கப்பான்னதுக்கு வருண்குமார் சொல்லுங்க, நான் விட முடியாது, ஏடிஜிபி அருண் சார் ஆர்டர் சொல்லிட்டார். இப்போ அடுத்தது ஏடிஜிபி அருண் கிட்டே போகணும், அவர்கிட்ட போக முடியல, ஏன்னால் அவர் கொஞ்சம் டெரராக இருக்காருன்னு தெரியுது. அடுத்து என்ன பண்ணுறானால் வேறு ஒரு சோர்ஸ் மூலிமா வச்சு ஏடிஜிபி அருண் கிட்டே போக ட்ரை பண்ணுறான், அவர்கிட்ட போக முடியல, பேச முடியல. அடுத்து என்ன பண்ணுறான், ஒரு இன்டர்வியூ தரான். என்னன்னால் இது வந்து ஸ்டாலினுக்கு தெரியாதா, ஏன்னா 2026 ஓட்டு கேட்க போது யார் ஓட்டு கேட்க போகிறா, அருணா ஓட்டு கேட்பாரு, ஸ்டாலின் தான் கேட்பாரு. அப்போ அருண் ஓட்டு கேட்காம என்ன பண்ணுவார். அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், அதுக்கு வந்து கேஸ் விழலை. என்ன சொல்கிறான்னா 2026 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா ஏடிஜிபி அருண் போயிட்டு எஸ்பி வேலுமணியோடைய வீட்டில் வந்து வாசல் நின்றுக்கிட்டு அங்கே சென்ட்ரிக்கிட்ட வந்து கெஞ்சி வரோம், அப்பா ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பார்த்துட்டு போகிறப்பான்னு கெஞ்சி வரோம், இப்படி தான் பண்ணுவாங்க இவங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு அலிகேட் பண்ணுறான். ஸோ என்னென்னால் எந்த ஆக்ஷனும் எங்கள் ஆளுமை எடுக்கக்கூடாது நீ அப்படிங்கிறது இவனுடைய இன்டென்ஷன். அப்படி எடுத்துட்டு அப்படின்னா உன்னை எப்படி நான் அடக்குவேன் அப்படின்னு பார்த்தால் ஃபஸ்ட்டு ட்வீட்டாக போடுவான். ட்வீட்டில் தப்பாக போடுவான். இந்த ட்வீட்டை பாருங்கள் மக்களே, இந்த பெண் பித்தரை ஏன் எம்கே ஸ்டாலின் ட்வீட் போட்டிருக்கான், இன்னும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக வைத்துள்ளார். அதாவது இவரை வந்து பெண் பித்தர்னு டேக் பண்ணுறதே ஃபஸ்ட்டு ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த ஒரு வார்த்தை வருது பாருங்கள், இவர் தேவேந்திர குலம் என்பதாலா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறான். இப்போ அடுத்து என்ன 2 கேஸ் மேலே போட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திர குலம் அப்படிங்கிற அந்த ஒரு கம்யூனிட்டியை இவன் வந்து ஹேட்டராக உருவாக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு கேஸ் உழப்புது அடுத்த இவன் மேலே. ஏன்னால் தேவேந்திர குலம்னா வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டார்ப்பா அவர் சிஎம் அப்படின்னு இதை வந்து கம்யூனல் ஹேட்டரை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அகைன்ஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், இப்போ தேவேந்திர குலத்தை அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய கட்சி ஒரு ஜாதி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்னது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு ஸ்டாலின் நினைப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி கம்யூனல் லெவலில் ஹேட்டர் உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அடுத்த ஒரு வழக்கு அவன் மீது பாய போகிறதுன்னு ஒரு தகவல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பெண் பித்தர் அப்படின்னு போட்டிருந்தான் பார்த்தீங்களா. எதுக்கு இது பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எடுத்து பாருங்கள், டெம்ப்ளேட் எடுத்து பாருங்கள் மக்களே. ஃபஸ்ட்டு இவன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஃபஸ்ட் டீம் அடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட்சன் ஐபிஎஸ் அவர்கள். அவர் மேலே வந்து பாஸ்போர்ட் ஸ்கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருந்தான். அவர் மேலே வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸை அவர் கண்டுக்கல. அடுத்து என்ன பண்ணிட்டான், அவன் ஒய்ஃபை உள்ளே கொண்டு வரான். ஸோ அவங்க மிஸ்ஸஸை உள்ளே கொண்டு வந்து அவங்க தான் இதை பண்ணாங்கன்னு மாதிரி திருப்பி போடுறான். ஏன்னா ஜென்ரலாக இவனுடைய டிஃபேம் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அசிங்கப்படுத்துவான். அவங்கள வந்து சப்போஸ் உடையிலனால் அடுத்து அவன் குடும்பத்தில் கொண்டு வந்துடுவான். இது அவனுடைய யூஷுவல் ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு பிளான். அப்படி பண்ணான். இன்ஃபேக்ட் டேவிட்சன் ஐபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 வருஷம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டாரு
intelligence. He wants to go to a very calm department. So he becomes an admin, ADGP admin அவர் போகிறார். அண்ட் அவருக்கும் அதிக இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவருக்கு. ஸோ அங்கே பேசாமல் போயிடுறாரு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செந்தில்வேலன் ஐபிஎஸ் அவர்கள் அவர் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தான். அவர் மேலே வந்து அவருடைய ஃபேமிலியை உள்ளே இழுத்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சவொடனே அவரை மட்டும் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ண ஆரம்பித்தான். அதை அவர் கண்டுக்கல. அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அவர்கள் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இவனுக்கு தோதாக இருக்கக்கூடிய ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிங்க பெனிஃபிட் ட்ரை பண்ணுறாங்க. அதான் விட மாட்டேங்கிறான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவங்கள அசிங்கப்படுத்துகிறோம். பெரியவங்க வந்து பாரதி அப்படின்னு பேசுகிறது, அப்படியே புக்கில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பேசுகிறது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இதை பார்க்க தே வில் பிகம் இரிட்டேட்டட். மக்களே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், த மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தா ஒரு எக்ஸாம் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம். அதில் பல அட்டம்ப்ட்டு, நீங்கள் 3 அட்டம்ப்ட்டு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு, அப்புறம் மெயின், அப்புறம் இன்டர்வியூ. நீங்கள் ஒரு முறையும் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின் கிளியர் பண்ணிட்டீங்க, இன்டர்வியூவில் புட்டுக்கிட்டா கூட அகெயின் அடுத்த அட்டம்ப்டில் ஃபஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இட்ஸ் வெரி டீடியஸான ஹெவியான உங்களுக்கு டஃப்பான எக்ஸாம் சொல்லலாம். அப்படி கஷ்டப்பட்டு படித்து ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா 3ஐயும் கிளியர் பண்ணி அட்டம்ப்ட் அடித்து கிளியர் பண்ணி அவன் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆனாங்கன்னா இவன் சர்வசாதாரணமாக அவங்கள அசிங்கப்படுத்திட்டு போயிடறான்றப்போ அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இப்போ என்ன எப்படி நாசமாக போட்டு நாடு விட்டு போயிடறாங்க அவங்க. அதுமாதிரி அவங்க ஒதுங்குறாங்க. ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் என்ன பண்ணாங்களா, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இவன் பண்ண இந்த டிஃபேமை வந்து அவங்க இரிட்டேட் ஆகி அங்கேருந்து அவங்க மாறுறாங்க. ஷீ கோட்ஸ் டு தி எலெக்ஷன் பாடி. அதே மாதிரி எல்லாரையும் எடுத்து பாருங்கள், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதுமாரி செந்தில்வேலன் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இப்போ அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறான் அருண் ஐபிஎஸ் கிட்டையும் அண்டு வருண்குமார் ஐபிஎஸ் கிட்டையும். எம்ஓ ஒரே எம்ஓ தான் மக்களே. அவரை இழுக்கணும், இழுத்து கீழே புல் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த புல் பண்ண ட்ரை பண்ணுறப்ப அவர் ஒத்து வரல அப்படின்னால் அடுத்த பொண்ணை உள்ளே சேர்த்துடணும். ஏதோ பொண்ணு இப்போ பார்த்திங்கன்னா ஏடிஜிபி அருண் அவர்களுடைய இந்த ஆக்ஷனை பொறுத்துக்காமல் என்ன பண்ணுறான், அங்கே டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மொத்த எஸ்ஐ லேடி எஸ்ஐயும் வந்து உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டான். இப்போது இதுக்கு இவர் தனிப்பட்ட முறையில் இன்னும் வந்து அவர் கம்ப்ளைண்ட் தரல. இப்போ கொடுத்தாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி ரீதியான ஒரு கம்யூனல் ரைட்டை ஏற்படுத்துவதற்கு வந்து வார்த்தை பேசுகிறான்ற அடுத்த ஒரு கேஸும் உழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ 3 கேஸ் 4 கேஸ் ஆச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஒரு கேஸை உள்ளே போயிட்டான். அடுத்த வருண்குமார் அவங்க கொடுத்தா ஒரு கேஸ் போடலாம். அடுத்த ஏடிஜிபி அருண் அவர் சொன்னால் ஒரு கேஸ் போடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர் கொடுக்க கேஸ் ஒன்று போடலாம். ஸோ இந்த 4 கேஸும் இந்த 1-2 ட்வீட்லேயும் ஒரு வீடியோவில் இருந்து மட்டும் போடுவதற்கான பிரைமா ஃபேசி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது மக்களே. 4 கேஸ் விழுந்துச்சுன்னா இது இல்லாமல் கடந்த 8 மாதமாக 25+ கம்ப்ளைண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க போலீஸ் பை அருண் ஐபிஎஸ் ஏடிஜிபி. 25+ கம்ப்ளைண்ட்டையுமே எஃப்ஐஆராக மாற்றினாங்க அப்படின்னால் அந்த எஃப்ஐஆர் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஈஸியாக பண்ண முடியும். இல்லைங்க இப்போ தான் சவுக்கு அரெஸ்ட் பண்ணணும், இப்போ தான் எல்லாம் விக்டிம்ஸ்லாம் வெளியே வராங்கன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் முன்னாடி நான் வந்து பணம் கட்டி மிரட்டினா என்ன நான் போட்டிருக்கேன் கேட்டால் மாட்டினா. இப்போ இது எல்லாமே இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 மாதத்தில் இவன் மிரட்டினக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு செக்ஷன் கிராவிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த கேஸ் கோர்ட்டில் நிற்காமலும் போகலாம். பட் எனிவேஸ் மல்டிபிள் எஃப்ஐஆர் போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவன் வெளியே வந்தால் சொசைட்டிக்கு ஆபத்து அப்படின்னு குண்டாஸ் போட்டுருவாங்க. இந்த முறை சவுக் சங்கர் வந்து சீக்கிரம் வெளியே வந்துட முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது மக்களே. குண்டாஸ் கன்ஃபார்ம் போட போகிறாங்க. 1 வருஷ காலம் குறைஞ்சது சவுக்கு வந்து உள்ளே தான் இருக்க வேண்டியது இருக்கும் சவுக் சங்கர். சரி, இப்போ இன்னும் 2 விஷயம் இங்கே வந்து பெண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு கீதா அப்படிங்கிற அட்வொகேட் வந்து உங்களுக்கு சவுக் சங்கர் முதல் வாட்டி அந்த மாதிரி இதே மாதிரி கன்விக்ஷன் கிடச்சிது உங்களுக்கு பை தி கோர்ட் கண்டெம்ப்ட். மோட்டோ எடுத்தாங்க கோர்ட்டு பை தி ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மதுரை பெஞ்ச் எடுத்து ஒரு கோர்ட் கண்டெம்ப்டில் 6 மாதம் கன்விக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ கன்விக்ஷன் கொடுத்தவொடனே அந்த கன்விக்ஷன் அடிப்படையில் கன்விக்ஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கீதா அப்படிங்கிற அட்வொகேட் வந்து ரெட்பிக்ஸில் பேசியிருப்பாங்க. அதுலேயும் இதே மேட்டரை பேசினப்போ இமீடியட்டாக 2 பேர் மேலே வழக்கு போடப்பட்டது. ஒன்று கீதா அட்வொகேட் A1, A2 ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ். இப்போ இந்த வழக்கில் இதுவரை ஃபெலிக்ஸை கைது பண்ணாதது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே.
ஏன் ஃபிலிக்ஸை கைது பண்ணாமல் இருக்கீங்க? ஏன்னால் சவுக்கு சங்கர் ஒரு டைமும் போன வாட்டியும் ரெட்பிக்ஸில் பேசினப்போ தான் இதே மேட்டர் நடக்குது. இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் போடுறீங்க, இப்போ சவுக் சங்கர் பேசிட்டு போயிட்டான், நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அந்த விஷயத்தை அப்படின்னால், இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸ் கிடையாதே. ஈவன் தோ அந்த கன்சர்ன் ஸ்பீக்கர் தான் இதுக்கு சோல் எவிடன்ஸ், சோலாக அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு இருந்தாலுமே, அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய எடிட்டர் என்ன பண்ணணும்? எப்போ அதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸாக இல்லைப்பா போடுப்பானா போட்டுருவீங்களா நீங்கள் இஷ்டத்துக்கும்? அதே மாதிரி ஏன் சப்பக்கட் கிட்ட உட்காந்துட்டு இருக்க ஃபிலிக்ஸ் நீங்கள் அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன் இன்னும் இந்த மாதிரி இந்த 30 ஏப்ரல் போடப்பட்ட இந்த வீடியோவில் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருந்த ஃபிலிக்ஸ் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மக்களே. செகண்ட் பாயிண்ட், கன்விக்ஷன் கொடுத்து கன்விக்ஷன்லேருந்து இவன் ஆல்மோஸ்ட் பெயிலில் தான் வெளியே இருக்கான். இப்போதைக்கு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருக்காங்க கன்விக்ஷனுக்கு, நாட் ஸ்டே ஆர்டர் ஆல்சோ. இப்போதைக்கு அந்த இடத்துல ஒரு பிரேக் இருந்திருக்கு. இப்போது அரெஸ்ட் ஆனதுனால அந்த ஒரு பெயில் அப்படி கேன்சல் ஆயிரும். ஏன்னால் இதே தான் சேம் மாடல்ஸ் ஆப்ராண்டி அவதூறு பேசின கன்விக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ திருப்பியும் போலீஸ் அவதூறு பேசியிருக்கு, இத்தனை பேர் அவதூறு பேசியிருக்கு அப்படின்னால் அந்த கன்விக்ஷன் அடுத்தது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்விக்ஷன் ரிவோக் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ஒரு பாயிண்ட் பார்க்கணும் மக்களே. அடுத்தது மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு அப்யூசர்னே சொல்லலாம். ஒரு அப்யூசர் வளர்ந்து இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கான மிக மூல காரணம் யாருன்னு பார்த்தால் ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ். இப்போது வந்திதா பாண்டே ஐபிஎஸ் பற்றியும் வருண்குமார் ஐபிஎஸ் பற்றியும் இவ்வளோ பேசக்கூடிய சவுக்கு சங்கர் ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ் பற்றியும் அவங்க மனைவியும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்கள பற்றி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்றது தெரியாதா? எத்தனை கம்பெனி வாங்கிருக்காங்கன்றது தெரியாதா? இருக்கக்கூடிய வீடு யாருதுன்னு தெரியாதா? அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான் சவுக் சங்கர். ஆரம்பத்தில் இருந்தே இவன் திருடின அந்த டிபிஎஸ்சி கேஸில் இருந்தே, டிபிஎஸ்சி தெஃப்ட் கேஸில் இருந்து கூட இருக்கக்கூடிய மிக மிக மூல நபர் யாருன்னு பார்த்தா ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ் தான். அப்போது இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு நபரை வளர்த்து விட்டதில் மிக மிக மூலமான காரணம், மிக மூலமான பங்கு யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா ஏகேவி ஐபிஎஸ் கிட்ட இருக்குது. அப்போது ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ்ஐ இந்த கேஸில் நீங்கள் உங்களுக்கு அக்கம்ப்ளிஸாக போடுவீங்கன்னா போட மாட்டீங்களான்ற கேள்வி இருக்குது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இருந்தால் இந்த கேஸில் இந்த அளவுக்கு சவுக் சங்கர் வளர்ந்து நின்று இவ்வளோ அப்யூஸ் பண்ணுறதுக்கு மிக மூலமான ஒரு பங்கு யாருக்கு இருக்குன்னு கேட்டால் ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ்க்கு இருக்குது. ஸோ ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ்ஸையும் இந்த வழக்கில் சேர்த்து அக்கம்ப்ளீஸாக போடுவீங்கன்னா போட மாட்டீங்கன்ற கேள்வி இருக்குது. டிவிஎஸ்சி தெஃப்ட் கேஸ்லேயே அவர் உள்ள எடுக்கவே இல்லை. ஏன் எடுக்கலன்ற தெரில. டிவிஎஸ்சி தெஃப்ட் கேஸ் அவன் திருடினது உண்மை, திருடினதுக்கப்புறம் யாருக்கு டீசல் போய் கொடுத்து போட சொன்னது அப்படிங்கிற ஏகே தான் சொல்லியிருக்காரு. ஏகே விஸ்வநாதன் ஐபிஎஸும் டெக்கன் கிரானிக்கல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட்டும் சவுக்கு சங்கரும் நைட்டு பூரா டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸில் கான்ஃபரன்ஸ் காலில் மாற்றி பேசினக்கான எவிடன்ஸ் இருக்குது. அப்போது அது ஒரு வழக்காக பதிவு பண்ணி ஏன் ஏகேவி ஐபிஎஸ்ஐ இந்த கேஸில் உள்ளே கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது மக்களே. ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு லீனியன்சி பார்த்தாங்க. இப்போது இந்த சவுக்கு அன்றைக்கி லீனியன்சி பார்த்து விட்டாங்க பார்த்தீங்களா, இதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இதே டிஎம்கே ஆட்சி அப்படி பார்த்து விட்டதுனால் இன்றைக்கு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அபியூஸை வளர்ந்து நிற்கிறதுக்கு ஏகேவி தான் தீனி போட்டு வளர்த்துருக்காரு. அப்போ அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஏகே விஸ்வநாத் ஐபிஎஸ் மீது இப்பயாவது நடவடிக்கை பாயுமா பாயாதா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகத்துக்குரிய கேள்வியை முன்வைக்கிறோம் மக்களே. அப்படி ஏகேவி ஐபிஎஸ் மேலேயும் பிரேமா ஃபேசி எங்கேயாவது இருக்குது, பர்ஃபெக்டான ஒரு எவிடன்ஸ் மாட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவர் சட்டையும் கழட்டுமா காவல்துறை. அப்படி இல்லைனால் மறுபடியும் வெளியே வருவான் சவுக் சங்கர், ஏகேவியே வெளியெடுப்பார், எடுத்து மறுபடியும் சோறு போடுவார், மறுபடியும் வளர்ந்து வருவான், மறுபடியும் பேசுவான், மறுபடியும் நடக்கும். இட் வில் பி a செயின் ரியாக்ஷன். இது ஒழிக்கப்படுமா இல்லது ஒரு கமாவான்ற நமக்கு தெரில. இது வெறும் கமா அப்படின்னால் அப்படின்னு வளர தான் போகுது. இது கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னால் மிக முக்கியமாக ஏகேவி ஐபிஎஸ்ஸையும் இந்த வழக்கில் நீங்கள் சேர்க்க வேண்டும். இதெல்லாம் இந்த வழக்கில் மக்களே, சவுக்கு சங்கர் மீது போடக்கூடிய அடுத்தடுத்த வழக்கில் ஏகேவிக்கு என்னென்ன பங்கு இருக்குன்றதையும் காவல்துறை செக் பண்ணிட்டு அவரையும் ஒரு அக்யூஸ்டாக சேர்க்கணும். அப்படி சேர்த்தாதான் இந்த மாதிரி நபர்களை வளர்த்த குற்றத்திற்காக ஏகேவியும்
தண்டனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.